Hi and hello, welcome back to my channel. நம்ம இப்போ எங்க வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு புது வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடோட ப்ளஸ் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுரை ரிங் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த வீடு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நீங்கள் வெளியூர், அதாவது ராம்நாடு சைடு, நம்ம தூத்துக்குடி பக்கம் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே வரணும், இல்லை வேலைக்கு போயிட்டு வரணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிங் ரோட்லேருந்து, அதாவது மதுரை ரிங் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டிலேருந்து மதுரை ரிங் ரோடு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு ஒரு ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ், அதாவது ஒரு செக்யூரிட்டியான ஒரு ஏரியாவை அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தனாலும் காம்பவுண்ட் வால்லாம் போட்டு, அதாவது ஸ்ட்ரீட் லைட், அதாவது இங்கே ஸ்ட்ரீட் லைட்லேருந்து நம்ம கேமரா முதற்கொண்டும் அழகா அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு இந்த ஏரியா ஒரு பக்காவான ஒரு ஏரியாவே அமைஞ்சிருக்குங்க. இந்த ஏரியாவை பத்தி இந்த வீடு எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா அது மதுரை வண்டியூர் செக் போஸ்ட், அதாவது வண்டியூர் டோல்கேட் பக்கத்துல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இந்த மதுரை வண்டியூர் டோல்கேட் கிட்ட இருந்து, அதாவது நம்ம மஸ்தான்பட்டி ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அங்கே தாங்க இந்த அமைஞ்சிருக்கு. மஸ்தான்பட்டியில கோகுலம் அவென்யூ ஸ்ட்ரீட்ல தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ஃபுல் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வீட்டை பத்தி நம்ம பார்க்க போலாம் வாங்க. வீடு ஃபேசிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாட்டோட ஃபேசிங் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ஆனா பில்டப் ஏரியா, அதாவது இந்த வாசல், நில வாசல் கிழக்கு பார்த்து இந்த வாசலை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டுடைய டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாட் ஃபர்ஸ்ட், இந்த பிளாட்டோடைய டோட்டல் ஏரியா 3.86 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. அது போக இந்த பில்டப் ஏரியா எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 1070 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த பில்டப் ஏரியா அமைச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி ரோடு எத்தனை அடி ரோடுன்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டோட சர்வீஸ் ரோடு, அந்த மெயின் ரோடு 30 அடி ரோடு. இந்த 30 அடி ரோடுல இருந்து இந்த சைடு வரும்போது 24 அடி ரோடு அந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க. இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க, வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு பிரம்மாண்டமா ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. கேட்டு சும்மா சேஃப்டியா பக்காவா அமைச்சிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஒரு நல்ல பெரிய ஒரு காரை நிப்பாட்டுற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 10க்கு 16 சைஸ்ல இந்த போர்ட்டிகோ அமைச்சிருக்காங்க. அது போக இந்த மாடிக்கு போற வழி தனியா ஒரு கேட்டு போட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போய் பார்த்துட்டு நம்ம அவுட்டர் போர்ஷனை பார்ப்போம். ஸோ வாங்க ஹாலுக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் ஹாலு. 16க்கு 14 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த ஹாலை அமைச்சிருக்காங்க. அது போக இந்த வீட்டுல ஒரு நல்ல ஒரு எலகண்டா ஒரு சூப்பர்வா ஒரு டிவி கபோர்ட் ஷோகேஸுமே பண்ணி வச்சிருக்காங்க. அது போக இங்க பூஜை அலமாரியுமே சைட்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷோகேஸுமே நீட்டா சூப்பர்வா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க காத்து, அதாவது வென்டிலேஷனுக்கு அருமையா ஒரு டோருமே போட்டு அமைச்சிருக்காங்க. ஸ்விட்சஸ்லாம் நல்ல பிராண்டடா தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன சான்லியர் அழகா போட்டிருக்காங்க. ஆல்சோ இங்க ஒரு நல்ல ஃபால் சீலிங்குமே அமைக்கப்பட்டிருக்கீங்க. அடுத்து இங்க ஒரு சின்ன ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு வாஷிங் மிஷின் ஆர் உங்களோட யூசேஜை பொறுத்து இங்கே வச்சிருக்கலாம். கிச்சனுக்கு தான் போறோம். இந்த கிச்சன்ல இங்க ஷோகேஸ், அதாவது இங்க ஒரு அழகு பொருட்கள் வைக்கிற மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க. இங்க லைட்டிங் செட்டப்புமே சூப்பரா அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கிச்சன் டைனிங் பிளஸ் கிச்சனா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கிச்சன் கம்ஸ் டைனிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 16க்கு 9 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த கிச்சனை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கிச்சனுமே சூப்பரா அமைச்சிருக்காங்க. மாடுலரா ஒரு தண்ணி ஃபெசிலிட்டிஸ்க்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க. தண்ணி ப்ராப்ளம் இங்க கிடையாது. அது போக இங்க ஆல்சோ எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மாடுலர் கிச்சன், கொஞ்சம் நீட்டா காம்பாக்ட் அண்ட் கியூட்டாவே போட்டிருக்காங்க. அது போக இங்க ஷோகேஸ்மே மேல அமைச்சிருக்காங்க. ஆல்சோ லாஃப்ட்டுமே இங்க சூப்பரா அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க கிச்சன் போக ஸோ இது தான் டைனிங் ஏரியாவா அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஏரியால அழகான ஒரு லைட் போட்டு சூப்பரா இருக்குல்ல, போட்டு கலர்ஸ் எல்லாம் மாறுற மாதிரி நல்லாவே அமைச்சிருக்காங்க. ஸோ ஆல்சோ இங்க வாஷ் பேஷனுமே கூடவே இங்க இருக்கு. போக இங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 16க்கு 11 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. ஆல்சோ இந்த கபோர்ட் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கபோர்ட் செட்டப். இங்க அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைச்சு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடியே ஒரு டோர் வச்சிருக்காங்க. இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு, நேர்ல பார்க்க சூப்பரா அமைச்சிருச்சுங்க. ஸோ கீழே கபோர்ட்ஸ்மே வச்சிருக்காங்க. ஆல்சோ லாஃப்ட்டுமே மேல அழகாவே அமைச்சிருக்காங்க. இங்க இங்க ஃபர்ஸ்ட், அதாவது இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூமே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூமே நல்லாவே அமைச்சிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம்ல தான் இப்போ உள்ள வந்திருக்கும். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூமோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 10க்கு 14 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஆல்சோ இந்த செகண்ட் பெட்ரூம்லயுமே ஒரு அழகான ஒரு லாஃப்ட் வித் கபோர்ட் செட்டப்மே சூப்பரா அமைச்சிருக்காங்க. மேல லாஃப்ட்டுமே 2 சைடுமே போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்த மாதிரியே இங்கேயுமே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் லெவலுக்கு ஒரு அழகான ஒரு கபோர்ட்மே அமைச்சிருக்காங்க.
இந்த ரூம்லயுமே ஒரு வென்டிலேஷனுக்கு கிளாஸ் டோருமே போட்டு அமைச்சிருக்காங்க, நல்லா பெருசாவே இங்க அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லயுமே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அப்ஸ்டெஸ் தாங்க போறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம போர்ட்டிகோ பக்கத்துலேயே இந்த அப்செட் வச்சிருக்காங்க. தனியாக டெடிகேட்டடா ஒரு கேட்டுமே போட்டிருக்காங்க. இங்க பால்கனி சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஸோ வாங்க. ஸோ இதுதாங்க இந்த மாடியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு சின்டெக்ஸ் டேங்க்குமே அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு மாடியில் ஒரு வீடு கட்டணும், அதாவது டெடிகேட்டடாக மாடியிலையுமே ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பில்லர் போட்டுமே சூப்பராக இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் மாடியில் ஃபியூச்சரில் வீடு கட்டுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அமைச்சிக்கலாம். அப்படி நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியா ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வீடுமே பக்கத்தில் எல்லாமே சுற்றிலுமே இருக்குது. ஸோ நீங்கள் செக்யூரிட்டி, அதாவது சேஃப்டிக்கு இங்கே ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த வீட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் ப்ரைஸ். இந்த வீட்டுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு தானே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 77 lakhs சொல்லி நெகிழ்ச்சியபிளாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ப்ரைஸு வாங்க பேசிக்கலாம் வீடை பார்த்துட்டு. இப்போ வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. Until then, sign off here from Vigneshwaran. Thank you.